Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. புனித் அப்படிங்கிறவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணா சேர்ந்து பிசினஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஆன்ட்ரப்ரனர் ஓகேவா? இங்கெல்லாம் கிடையாது. டெல்லியில பயங்கர பிஸியான ஒரு ஊர்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா பேக்கரி ரன் பண்ணிட்டுருந்தவரு, தன்னோட மனைவியோட தொல்ல தாங்க முடியலன்னு அதிகமா என்னைய திட்டுறாங்க. பயங்கரமா என்னைய பார்த்து கத்துறாங்க. என்னோட அக்கவுண்ட் எல்லாம் ஹேக் பண்ணி என்னோட Instagram எல்லாம் வந்து என் பெர்மிஷனே இல்லாம உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. என்னைய நெறைய பிளாக்மெயில் பண்றாங்க. என்னோட அப்பா, அம்மாவ பயங்கரமா தொல்ல பண்றேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. எனக்கு வேற வழியே இல்லாம இந்த உலகத்த விட்டு நான் போறேன். என்னை தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சுருங்க. எங்க அப்பா, அம்மாக்கு இதுக்கும் மேல தொல்ல குடுக்காதீங்க. நான் இருக்கிறதுனால தானே என்னைய வச்சு என்னோட அப்பா, அம்மாக்கு தொல்ல குடுக்குறது. என் ஃபேமிலில என் தங்கச்சிக்கு தொல்ல குடுக்குறது. நான் இந்த உலகத்த விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லிய சார்ந்த புனித் குரானா அப்படிங்கிற ஒரு 40 வயசு சக்சஸ்ஃபுல் ஆன்ட்ரப்ரனர் இன்னைக்கு உலகத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. டிசம்பர் 31 போன வருஷத்தோட கடைசி நாள் அன்னைக்கு இது நடந்திருக்குது. விச் இஸ் பிஃபோர் 3 டேஸ். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது இந்த ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூ தான். காரணம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 வாரம் இருக்குமா? 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒருத்தங்க வந்து என்னோட மனைவி வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. மறுபடியும் ஒருத்தங்க, அதுவும் இந்தியாவோட கேப்பிட்டலான டெல்லியில இறந்து போகுறதுக்கு முன்னாடி 59 மினிட்ஸ்க்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு லாங் ஆடியோ ஓகேவா? 59 மினிட்ஸ் லாங்கான ஒரு ஆடியோவ வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது போக இப்போ இன்னொரு விஷயம் பப்ளிக்கா வந்திருக்குது. YouTubeலலாம் பார்க்க முடியுது. அவங்களும் அவங்க மனைவியும் வந்து சண்ட போடுறது வந்து சிசிடிவில ஆடியோவோடயே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட என்ன நடந்திருக்கு? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. போன கேஸ்லயாவது அத்துல் சுபாஷோட கேஸ்ல நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ், ஆன்லைன் மேட்ரிமோனி அப்படி இப்படின்னு. 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணா ஷேர் பண்ணணும்னு நெனச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களோட கல்யாண மொமெண்ட்ங்கிறது வந்து ஹேப்பிலி எவர் ஆஃப்டர்ன்னு முடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கரெக்ட்டா? உலகத்துல எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம் தான் எல்லா கப்புலும் நெனைப்பாங்க. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்பிள் ஒண்ணா பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா கேட்டுக்கோங்க, டெல்லில ஓகேவா? நியூ டெல்லில மெயினான ஏரியால சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ஒண்ணா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த கப்பிள் வந்து பிரிஞ்சு இப்போ அந்த மனைவி தான் காரணம் தன்னோட மரணத்துக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதி வச்சுக்கிட்டு, ஆடியோ வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னா, அங்க என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒரு கன்சர்னிங்காவும் இருக்குது. எனிவே என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புனித் குரானா அண்ட் மணிகா பாவா அப்படிங்கிற 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்குது. அதாவது புனித்துக்கும், மணிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும். 2016 டூ 18 இந்த காலகட்டத்தில தான் வந்து அவங்களோட திருமணம் நடக்குது. அதுக்கு முன்னாடி தே வர் வெரி ஹேப்பிலி இன் லவ் மேரேஜ் 2 சைடும் வீட்ல பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அவங்களோட கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோடயே பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து ஃபுட்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுட்ல ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறப்போ, ஒண்ணா சேர்ந்து ஒரு தே ஆர் ஸ்டார்ட்டிங் தேர் ஓன் கஃபே. அந்த கஃபேவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் காட்ஸ் கேக் அப்படிங்கிற ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் காட்ஸ் சேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்ட்டா கோவப்படுறப்போ. அந்த சேக்குக்கு பதிலா கேக் அப்படின்னு வந்து ஒரு கஃபே ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. நான் அத கூகுள்லலாம் தேடி பார்த்தேன். 4+ ரேட்டிங்லாம் இருக்குது. நெறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் கஃபே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து நாளாக கோவிட் டைம் கரெக்ட்டா கல்யாணமாகி ஒரு 2, 3 இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்குது. பிரச்சனை அதிகமான உடனே கணவனும் மனைவியும் வந்து இத எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லன்னு 2 பேரும் போனதுக்கப்புறம் டிவோர்ஸ் தான் ஒரே முடிவுன்னு எடுத்து 2 பேருமே மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. கோர்ட்ல ப்ரொசீடிங் நாளாக போய்க்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுல இவங்களோட சண்டைகளும் பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புனித் தன்னோட 59 நிமிஷம் ஆடியோல கடைசியில இறந்து போகுறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ தான் இருக்குது. அந்த ஆடியோல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மனைவி வந்து என்னோட அக்கவுண்ட்டுக்குள்ளேயே ஹேக் பண்றாங்க. என் பெர்மிஷன் இல்லாம என்னோட Instagram அக்கவுண்ட்ட வந்து யூஸ் பண்றாங்க. அத வச்சு என்னை பிளாக்மெயில் பண்றாங்க. அப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியால, ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கணவன வந்து ரொம்ப டாக்ஸிக்கு, கணவன் வந்து ரொம்ப மேனிபுலேட்டிவ் அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நான் அவங்கள எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. அது போக எப்பவுமே அவங்க தான் என்னைய கத்திட்டு இருப்பாங்க. ஆனா வெளிய வந்து ஐய்யயோ! அவன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். அவன் வந்து ரொம்ப தப்பா ட்ரீட் பண்றான். அவன் வந்து எப்ப பார்த்தாலும் கத்துறான், அடிக்கிறான். இந்த மாதிரி பொய்யா நெறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நான் எதுவும் பண்ணது கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு என்னோட அப்பா, அம்மா கிட்ட வேற இதெல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க இந்த வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட அக்காவுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகியிருக்குது. அதாவது இந்த மணிகா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட அக்காவுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருக்குது. அண்ட் அவங்க வந்து இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ல அவங்களோட பிசினஸ்லாம் இவங்களுக்கு பாதிக்கு பாதி ப்ராப்பர்ட்டிலாம் நெறைய வந்திருக்குது. ஸோ இவங்களும் அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா, இவங்களோட வீடு ஸோ பிசினஸ் ஒண்ணா நடத்துறாங்க. அது கேட்கறது ஃபைன். பட் அத தாண்டி இவங்களோட வீட கேட்கறது, அப்புறம் வந்து இவங்க மத்த இதர சொத்துக்கள் இவங்க சம்பாதிச்ச அதெல்லாம் கூட நெறைய கேட்குறாங்க. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டீஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி நெறைய அக்யூசேஷன்ஸ வந்து புனித் வந்து முன்வைக்கிறாங்க. அண்ட் ஒரு டைம் நான் பேசிட்டு இருக்கப்போ, இது வந்து நம்ம
ஆடியோலயும் பார்க்க முடியுது. ஒரு லீக்கான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல. அது போக இவங்க ஃபோன் கால்லாம் லீக் ஆயிருக்குது. இதுல அவங்க வந்து 2 விஷயம் வந்து இவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. மனிகா வந்து ஒரு முறை "இது எல்லாத்தையும் நான் உன் சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசுவேன். உன்னைய பத்தி நான் சொல்லுவேன். உன் சொந்தக்காரங்க கிட்டலாம் நான் உன்னைய பத்தி பேசி அசிங்கப்படுத்துவேன். அவங்களோட நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது தெரியும்ல. உன் அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ணி உன்னை அசிங்கப்படுத்துவேன்னு" சொல்லி ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு புனித் இருந்துகிட்டு, "ஓ! சொல்லுமா. என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்னு அமைதியா சொல்ற ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இதுல 2 பேரும் ஒரு ஹால்ல 2 மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும், அதுல ஒரு கான்வர்சேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ தொல்ல பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நான் எந்த தப்பும் பண்ணலையே" அப்படின்னு வந்து புனித் பேசினதுக்கு, மனிகா வந்து அழுதுகிட்டே அவங்க அவங்க கோவப்பட்டு அழுது என்ன சொல்றாங்க, "என் வாழ்க்கை உன்னால தான் போச்சு. நான் வந்து நல்லா இருந்தேன். உன்னைய லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப் நாசமா போச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. பிசினஸ்ல கூட என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீ தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? நீ போய் செத்துரு. தைரியம் இருந்தா போய் செத்துடுறா. அதான் உனக்கெல்லாம் சரி." இந்த மாதிரி இதே வார்த்தைகள கிட்டத்தட்ட, "தைரியம் இருந்தா போய் செத்துரு. இஃப் யூ டேர் போய் செத்துடுறா" அப்படின்னு சொல்லி திட்டுற கத்துற சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளிய வந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து புனித் வந்து அவங்களோட ஃபைனல் ஆடியோல 59 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டா பேசிட்டு, அவங்க வந்து அவங்களோட ஃபோன்ல இது இருக்குது ஓகேவா? அவங்க எங்கேயும் ரிலீஸ் பண்ணல. அத்துல் வந்து இது எல்லாத்தையுமே சோசியல் மீடியாலலாம் போட்டிருந்தாங்க. பட் புனித் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஃபோன்ல வச்சிருக்காங்க. அண்ட் ஃபோன்ல வச்சுக்கிட்டு இவங்க வந்து நியூ இயர்க்கு 31ஆம் தேதி நம்மலாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த அந்த டயத்துல டெல்லில அவங்களோட வீட்ல வந்து இவங்க தூக்கிட்டு இறந்து போறாங்க. போலீஸ் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் எடுக்கிறப்போ தான் ஃபோன் இருக்குது. ஃபோன திறந்து பார்க்குறப்போ தான் வந்து உள்ளுக்குள்ள இந்த ஆடியோலாம் இருக்குதுன்னு வெளிய தெரிய வருது. புனித்தோட குடும்பம் வந்து இது மட்டும் கிடையாது. லாயரோட ஃபீஸ் டிவோர்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. கோர்ட்ல ப்ரொசீடிங் போயிட்டு இருக்குது. 180 டேஸ்க்கு வந்து டிவோர்ஸ் இந்த இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு அக்ரீமெண்ட் மாதிரி சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஜுடிஷியல் கோர்ட். அதையும் மீறி அவங்க ஃபேமிலி நெறைய கேட்டாங்க. அது போக அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல வந்து கணவன் இல்ல. மனைவி வந்து ஒரு லாயர் வச்சிருப்பாங்கல்ல. அந்த லாயர் ஃபீ வந்து மாசத்துக்கு ரூ. 70,000 அந்த 70,000த்தையும் நீ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டாங்க. இவ்ளோ காசு என்னோட தம்பி கிட்ட இல்லன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க அவ்ளோ கேட்கிறப்போ அவனால குடுக்க முடியல. அவங்க மொத்த குடும்பமே சேர்ந்து என்னோட தம்பிய டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து சட்டம் வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புனித் பேசியிருக்காங்க. புனித்தோட ஃபேமிலி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்களோட பிசினஸ் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிசினஸ வந்து இவங்க குடுக்குறது நியாயம்னு கேட்டீங்கன்னா, அந்த பிசினஸ் ஆல்ரெடி பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஃபார் காட்ஸ் கேக் அப்படின்னு ஒரு பிசினஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பிசினஸ வந்து 2ஆ பிரிச்சுட்டு, இன்னொரு பிசினஸ் வந்து வுட் பாக்ஸ் கஃபேன்னு ஒண்ணு அவங்க மனைவிக்கு ஓப்பன் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த ஃபார் காட்ஸ் கேக் அப்படிங்கிற கடைய வந்து அவங்க பேர்ல வந்து இஷ்யூ இருக்குது. பேர் வந்து 2 பேருக்குமே பொது. அது எப்படி இந்த பேர் இந்த பிராண்ட நீ இன்னும் யூஸ் பண்ணுங்கிறப்ப, அந்த பேரையுமே கூட மாத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள மாத்தி அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு குடுத்தாலும், அவங்க மனைவி இருந்துகிட்டு இன்னும் மேலும் மேலும் வேணும், வேணும், வேணும்னு கேட்டுட்டு இருக்குது. இவங்க கடைசியில வந்து அவங்க ஒரு ரூ. 10,00,000 எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ரூ. 10,00,000 கேட்கிறப்போ, இவங்க இருந்துகிட்டு என்கிட்ட இதுக்கு மேல காசு இல்ல. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பேசுறப்போ தான், "நீ போய் செத்துரு. நீ எல்லாம் இதுக்கு உயிரோட இருக்க. தைரியம் இருந்தா அத போய் செய்" அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 வீக் அகோ ஓகேவா? 1 வீக் அகோ மனிகா பாவா வந்து அவங்களோட Instagramல என்னை சுத்தி நெறைய பேரு டாக்ஸிக்கா இருக்காங்க. பேர மென்ஷன் பண்ணலைனாலும் என்னை சுத்தி நெறைய பேரு டாக்ஸிக்கா இருக்காங்க. என்னை வாழ்க்கை ஃபுல்லா நாசமாக்கிட்டாங்க. இப்ப நான் மறுபடியும் அதுலேருந்து இப்ப தான் இண்டிபெண்டன்ட்டா வெளிய வந்துட்டுருக்கேன். என்னோட வாழ்க்கையவே இப்படி நாசமாக்குன இவங்களலாம் வந்து கர்மா பார்த்துக்கும். அதுல நான் எஃபோர்ட் போட போறதில்ல. கடவுள் தான் பார்த்துப்பாருன்னு ஒரு போஸ்ட் இப்போ ரீசென்ட்டா போட்டிருக்காங்க. புனித் என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் Instagram எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்களும் என்னைய பத்தி தப்பு தப்பா வெளிய சொல்லிட்டு இருக்காங்க. உண்ம அவங்க பேசுறது கிடையாது. இதோட எதிரொலியா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த உலகத்துல இருந்தே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட உயிர தான் மாய்த்து இந்த உலகத்த விட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ டெல்லியில வந்து அவங்க உடல் எடுத்துக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மொத்த குடும்பமும் இருந்துகிட்டு எப்படியாவது நியாயம் வேணும் என் பையனுக்கு. அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாரும் அத சொல்றாங்க. என்னோட அப்பா, அம்மாவுக்கிட்ட வந்து இது எதையுமே சொன்னது கிடையாது. நெறைய விஷயம் நடந்தாலும் அவங்க மனைவி வந்து, "இல்ல இப்ப எங்களுக்குள்ள ஒரு சண்டை. சரியாயிடும், சரியாயிடும்னு" சொல்லியிருக்காங்க. அந்த கடைசி ஆடியோல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது எல்லாத்தையும் என்னோட அப்பா, அம்மா மேல போய் எனக்கு பழி ஏத்த தைரியம் இல்ல. அவங்க ரொம்ப பட்டுட்டாங்க. இவ்ளோ ஏன் இதுக்கு மேல நான் போய் பழி ஏத்தணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான், நான் வந்து இந்த உலகத்துல இருந்து கிளம்புறேன்னு" சொன்னாங்க. ஸோ அவங்க குடும்பம் என்ன கேட்குதுன்னா, அப்பா, அம்மா காயப்பட்டுறக்கூடாது, தங்கச்சி, அக்கா காயப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவனே வாங்கிக்கிட்டான். இந்த வாங்கிட்டு இருந்த புனித் அப்படிங்கிற இவங்க ஒருத்தங்க மேல தான் வந்து எல்லா பழியும் விழுந்துட்டு இருக்குது. அந்த அந்த திருமணம் வந்து எந்த விதத்திலயும் நல்லா இல்ல. லவ் பண்ணியிருந்தாலும், திருமணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களோட சைடு மனிகா பாவா அவங்க சைடும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் மனிகா சைடு என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க இது பொய். இறந்து போகிறப்பவும் எங்கள வேணும்னே கோர்த்து விடணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நடந்தது இப்படிதான். இவன் எப்ப பார்த்தாலும் வந்து தப்பா தான் ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க எங்கள. எங்கள வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எங்ககிட்டயும் சாட்சி இருக்குது. நாங்களும் வந்து கால் ரெக்கார்ட் குடுப்போம். எங்ககிட்டயும் வந்து கான்வர்சேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, மனைவி சைட்லேருந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இறந்திருக்கலாம். பட் அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட் ஆயிடுது. அவங்களும் பயங்கரமா மென்டலா எனக்கு வந்து நெறைய துன்பங்கள் குடுத்துருக்காங்க.
இப்போ கடைசியா வந்து என்னோட நியாயமான எனக்கு வர வேண்டிய மணிய தான் நான் கேட்டுருக்கேனே தவிர, நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. என்கிட்ட மட்டும் எங்க காசு இருக்கும்னு சொல்லிட்டு, மணிக்கா பாவா சைடு வந்து பேசுறதா மீடியால நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2 பேரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க. தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு இது எல்லாத்தையும் மொத்தமா அப்சர்வ் பண்றப்போ, இதுவா இருக்கட்டும், அதுல் சுபாஷ் கேஸா இருக்கட்டும், சட்டங்கள் மட்டும் கிடையாது. சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும். ஜெனரலா ஒருத்தங்க அழுதாங்கன்னா, "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" சொல்லி நெறைய பேர் கேட்பாங்க. பட் எதார்த்தத்த பேசுவோமே, ஒரு ஆண் வந்து அமைதியா இருக்கானோ, ஒரு மேன் வந்து அமைதியா இருக்கானாலோ, சோகமா இருக்கானாலோ, நெறைய பேர் போய் அவன்கிட்ட பேசுறது கிடையாது. அவனா வருவான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. பட் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து அழுகுறப்பமோ, இல்ல அவங்க வந்து கஷ்டப்படுறப்பமோ, அவங்களுக்கு சப்போர்ட் தேவையோ, அதே அளவுக்கு ஒரு ஆண் வந்து அழுகுறப்பமோ, இல்ல சோகமா இருக்கிறப்பமோ, இல்ல அமைதியா இருக்கிறப்பமோ, அவங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஆம்பள அவன் பார்த்துப்பான். அவனுக்கு என்ன அப்டின்ட்டு தள்ளி போறத கொஞ்சம் நிறுத்திட்டு, ஒரு சொசைட்டியா உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ் கணவனா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், கொஞ்சம் சோகமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க, ஒரு டிப்ரஷன்ல இருக்காங்கன்னா, கொஞ்ச நேரம் போய் பேசுங்க. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கேளுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து கொஞ்சம் நல்ல கான்வர்சேஷன் இருந்தா, நம்மள பெட்டர் ஆக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த மாதிரி டெண்டன்ஸீஸ் நெறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க அதுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க வந்து அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து யார்கிட்ட பேச வைக்கணுமோ பேச வைங்க. அதுதான் ஒரு சொசைட்டியா நம்ம இந்த மாதிரி தவறுகள தவிர்க்கிறதுக்கு ஒரே சொல்யூஷனா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கிறது, சட்டங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஆண் மேல தப்பு இல்லன்னா, அவன் எப்படி வெளிய வரதுங்கிறதுக்கான சட்டங்கள் இல்ல. அத கண்டிப்பா உருவாக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி அதுல் சுபாஷ் கேஸ்ல உருவாச்சு. புனித் குரானாவோட கேஸ் அத இன்னும் டபுள் ஆக்கியிருக்குங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம். நீங்க நம்மளோட டிவோர்ஸ் சட்டங்கள்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆர் இட் இஸ் குட் ஆஸ் இட் எக்ஸிஸ்ட்ஸ். இந்த மாதிரி எக்செப்ஷனல் கேஸ்னால 100,00,00,000 மக்கள்ல வந்து 1 கேஸ், 2 கேஸ்ங்கிறதுக்காக நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு இதில பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளோட சட்டங்கள் ஒன் சைடடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நியாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிற உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பாய். நீங்க நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். அங்க வந்து நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். நீங்க எனக்கு அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்கங்கிறத இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணிட்டே போறப்போ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ ஃபார்வர்ட் இட் டூ மீ. பாய். புனீத், அதுல் இந்த லிஸ்ட் போதுங்க. கஷ்டமா இருக்குது பேசுறதுக்கு. நிறுத்திப்போம்.